நீங்க வெளியில பார்க்கறதுக்கு காமா இருந்தாலும், உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க எமோஷனலா எவ்ளோ சஃபர் ஆகுறீங்கன்ட்டு. அத எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு இந்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. நீங்க எமோஷனலா வீக் ஆகும்போது ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகுறது உங்க பிரீத்திங் தான். பட் பொதுவா இத யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க இத ஓவர் கம் பண்றதுக்கு பாக்ஸ் பிரீத்திங் பண்ணலாம். ஸோ இத நீங்க எப்படி பண்ணலாம்னா 4 கவுண்ட் உங்க மூச்ச உள்ள இழுக்கணும். அண்ட் தென் ஒரு 4 கவுண்ட்க்கு அத ஹோல்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு 4 கவுண்ட்க்கு நீங்க மூச்சு வெளிய விடுங்க. திரும்பவும் ஒரு 4 கவுண்ட்க்கு நீங்க மூச்ச ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ இந்த சைக்கிள ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இந்த ரொட்டீன நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க பாடியும், மைண்டும் கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகும். பொதுவா நம்ம ஆங்ஸைட்டியோட இருக்கும்போது எதையாவது ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்போம். அந்த டைம்ல நீங்க கிரவுண்டிங் டெக்னிக்க யூஸ் பண்ணுங்க. இதுக்கு நம்ம 5 சென்சஸ யூஸ் பண்ணுவோம். நான் சொல்ற விஷயங்கள நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. ஒரு 5 திங்ஸ நீங்க பாருங்க. ஒரு 4 திங்ஸ நீங்க டச் பண்ணுங்க. ஒரு 3 விஷயங்கள நீங்க கேளுங்க. ஏதாவது ஒரு 2 திங்ஸ நீங்க ஸ்மெல் பண்ணுங்க. ஃபைனலா நீங்க ஒரு விஷயத்த டேஸ்ட் பண்ணுங்க. சோ இந்த எக்சர்சைஸ் உங்க மைண்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா நார்மலுக்கு கொண்டு வந்து நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில சமயங்கள்ல நம்ம மைண்டுக்கு மட்டும் ஓவர்லோட் குடுத்துட்டு ஒரே இடத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தா நமக்கு ரொம்பவே டயர்டா ஃபீல் ஆகும். சோ அந்த டைம்ல நான் சொல்ற இந்த பாடி ஷேக்கிங் டெக்னிக்க யூஸ் பண்ணுங்க. சோ இதுக்கு உங்க கை காலெல்லாம் நல்லா லூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டே இருங்க. சோ இது உங்க பாடியில இருக்கிற டென்ஷன்லாம் ரிலீஸ் ஆகி உங்க பாடி லைட்டரா ஃபீல் பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கும் இந்த மாதிரி சைலன்ட் பர்ன் அவுட் இருந்தா இந்த வீடியோவ கண்டிப்பா சேவ் பண்ணிக்கோங்க. மேபி ஒன் டே உங்களுக்கு இது தேவைப்படலாம்.